ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் சுப செலவுகள்லாம் அதிகரிக்கும். பராபா வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த செயலை எளிதில் முடித்து வெற்றி காண்பீங்க. உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். என்றாலும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. உடன்பிறப்புகளின் வழியில் நடைபெறும் சுபகாரியத்தை முன்னின்று நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். கடகம் புதன் ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைந்திருக்கிறதுனால அதிக நன்மைகள் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது குடும்பத்தில் நல்லது நடக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். பாதையில் நின்ற பணி மீதியும் தொடரும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதெல்லாம் நிறைவேற போகுதுங்க. அடுத்தது மிதனம் செவ்வாய், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி 16ஆம் தேதி, அதாவது 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். விரையாதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். என்றாலும் விரயத்துக்கு ஏற்ற பண வரவும் இருக்கும். இடம், பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி கைகூடும். நீண்ட தூரம் பயணம் பற்றிய திட்டம் நடைபெறும். இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் ஓடி இணைவாங்க. உங்கள் முன்னேற்றம் ஆச்சரியம்படி அமையும். வியாபாரம் முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ளலாமா என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தது சனி வகரம். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வகர இயக்கத்தில் இருக்கிறார். வகரம் பெற்ற சனி உங்கள் ராசியை பார்ப்பதோடு 5, 8 ஆகிய இடங்களையும் பார்க்கிறார். எனவே இல்லத்தில் மங்கள யோசை கேட்கும் சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூடும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் சேரும். உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் திருப்தியை தரும். தொழில் செய்கிறவங்க பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் மாற்றம் நன்மை தரும் விதத்தில் அமையும். அடுத்தது கன்னி சுக்கிரன் ஆடி 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. அதே சமயம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதி என்கிறதுனால பணியில் நிரந்தரம் ஏற்படும். உயர்மட்ட அதிகாரிகளால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் நேரம் இது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. முதலில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் இறுதியில் அது சிறப்பாக முடியும். விலை உயர்ந்த பொருள்களை விற்க நேரிடும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படும். அதாவது உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு சுப செய்திகள் சேரும். சொத்துகள் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை தரும். பணத்தேவையை பூர்த்தி செய்ய நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 17, 18, 30, 31, ஆகஸ்ட் 2, 3, 10, 11, 14, 15. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்.